வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி கூட ஒரு சில நாள் வந்து பார்க்குறோங்க. நம்ம அதை தொடர்ந்து நம்ம கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற இந்த கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த டெய்லி டிஸ்கஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்தது மார்க்கெட்டில், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. அந்த பார்க்குறது வந்து எப்படி அப்படின்னா, எக்ஸாக்ட் லெவல்ஸ் எதுவும் வந்து நம்ம வந்து கொடுக்கறது இல்லைங்க. இங்கே இருக்கிற லெவல்ஸை பற்றி நம்ம பெரும்பாலும் வந்து பேசவே மாட்டோம். என்ன அப்படின்னா 52,500 அப்படிங்கிற இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்க போகுது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 52,300 இருக்குது. இல்லை மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா 53,250 ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை உங்களுக்கு சொல்லி தர்றது தான். இங்கே கேண்டில் ஸ்டிக்கில் வந்து என்ன பேட்டர்ன்ஸ் வருது, கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து கொடுக்குது, எதை பிரேக் பண்ணால் எங்கே போகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தாங்க சொல்லுவோம். நம்ம ரொம்ப நாளாக வந்து எதை நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம், பேங்க் நிஃப்டியில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். எங்கே போகும், ப்ரீவியஸாக இந்த லெவல் அப்படின்னு இங்கே தாங்க காட்டுவோம். சார்ட்டில் எப்போவுமே ஹிஸ்ட்ரி தான் காட்டுவோம். நம்ம ரைட்டில் போயிட்டு லெவல்ஸ் வந்து காட்டவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கோல்டில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம பண்ணின அனாலிசிஸில் எல்லாமே வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போகும். இதை நம்ம இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போது நம்ம பேசிட்டோம். பட் ஆனால் இதிலையே வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெண்டாகி மார்க்கெட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் இந்த மாதிரி வந்தோடனே என்ன நம்ம எதிர்பார்த்தோம், ப்ரைஸ் ஒருவேளை இப்படி மேலே வந்ததுன்னா திரும்பவும் ஒரு தடவை கீழே வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம பேசினோம், பழைய வீடியோஸில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ஆல் டைம் ஹையை போய் ரீச் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம பேசுவோம். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது தாங்க இது. அப்படி தானே? இல்லை நான் எதனாச்சும் வந்து தப்பாக சொல்கிறேன்னா, மாற்றி சொல்கிறேன்னா? நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாளைக்கு வந்து ஒருவேளை இது பிரேக் ஆச்சுன்னா இங்கே போயிடும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம லெவல்ஸ் பற்றி பேசுகிறதே இல்லை. இன்னும் கூட புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பேங்க் நிஃப்டியே எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த இயர் ஜானில் தாங்க நம்ம வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தோம். இந்த இயர் ஜான்வரியிலேருந்து நம்ம வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃபெப்ரவரியிலேருந்து இது வந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லேருந்து தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் நம்ம இருக்கிறோம். இதில் நம்ம வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரைஸ் வந்து ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்குது. மேலே கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து எலெக்ஷன் அன்றைக்கி வந்த விஷயங்க இது. ஸோ எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மந்தில் ஆரம்பித்து ஜூன் மந்த் வரைக்கும், ஜூன் 4th வரைக்குமே வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ப்ரைஸ் அழகாக இந்த பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லலை, என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு 47,000 வந்து சப்போர்ட்டாக எடுக்க போகுது ப்ரைஸு. ஏன்னா ப்ரீவியஸாக இங்கே லெவல் இருக்குது. அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துன்னா பேரலல் சேனலுடைய டாப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,000. அப்போ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் போச்சுன்னா 50,000 போகும். அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணதில்லைங்க. நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேரல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மூவ் ஆகுது, சேனலுடைய டாப்புக்கு போக வாய்ப்பு இருக்குது, சேனலுடைய பாட்டமுக்கு வர வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது திரும்ப வந்து சேனலோட டாப்புக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்படியே தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு வேறு எதனா கான்செப்ட் வந்து வித்தியாசமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வித்தியாசமாக கான்செப்ட் எதிர்பார்த்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா புதுசாக வந்து கான்செப்ட் வந்து பார்க்க போகிறீங்களா?
கான்செப்ட்டுக்கு அடுத்த கான்செப்ட்டுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்க கான்செப்ட்டு இன்டர்நெட்டு ஃபுல்லாக இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம சேனலில் இந்த ஒரே விஷயந்தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். நிறைய பேர் என்னென்னமோ கேட்டிருக்காங்க. எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல, இல்லைனா அது வேலை செய்யலை. எனக்கு இது நல்லா வேலை செய்யுது, அதனால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு இத்தனைக்கும் வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க போகுது, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போச்சு அப்படின்னா இதுதான் டார்கெட்டு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அந்த டார்கெட்டுக்கு போச்சுன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டார்கெட்டுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. இதை பற்றி மேலும் உங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா என்னுடைய கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறையா வந்து மொபைல் நம்பரே வந்து கொடுக்குறான், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இது பண்ணுறோம். நான் ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறதில்ல, எனக்கு ஃபோனே இல்லை அப்படி சொல்லிடுறது. சரிங்களா? அதனால் என்னுடைய இன்டென்ஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஒரு விஷயம் மார்க்கெட்டில் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த விஷயத்தை மட்டும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டை பார்க்காதீங்க. நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன், பேங்க் நிஃப்டி சார்ட்டுன்னு இந்த சார்ட்டு பார்க்காதீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கோல்டுலேயும் நடக்குது, சில்வர்லேயும் நடக்குது, க்ரூட் ஆயில்லையும் நடக்குது, ஃபாரெக்ஸில் நடக்குது, பிட்காயினில் நடக்குது இந்த விஷயம். அதனால தான் நான் லெவல்ஸில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேன். விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே, போதுமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அதை பண்ணி, அதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பதில் சொல்கிறேங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து யாரும் வந்து யாரையும் என்கேஜ் பண்ணாதீங்க, ஐ வில் டேக் கேர். திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். மிஸ்டர் நாகராஜன் நம்மளோட ரொம்ப டியர் ஃபாலோவர், அவர் வந்துட்டு பொறுக்க முடியாமல் பொங்கி எழறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் நாகராஜன், நீங்கள் நிறைய டைம் எடுத்து இந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. பரவாயில்ல, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். திரும்ப நான் அதான் அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன். அப்படியே ரொம்ப அப்யூஸாக போச்சுன்னா நான் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். இட்ஸ் வெரி சிம்பிள், எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலு. அதனால் நான் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் யாராவது பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இதிலலாம் நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்காதீங்க. யூ கான்சென்ட்ரேட் ஆன் த சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கூட இன்னும் இது வந்து போராக கூட உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்லியே ஆகணும். ஏன்னா மிஸ்டர் ரத்னவேல் நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு, டியர் ஃபாலோவர் இவரும். நிறைய சார்ட் வந்து அவர் வந்து அனுப்புவார், அனலைஸ் பண்ணுவார். சில இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், சில இதுக்கு ரிப்ளை பண்ணாமல் கூட விட்டுருக்கிறேன். பட் ஆனால் அவர் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி எனக்கு அனுப்புறதை நிறுத்தினதே கிடையாது. இன்னும் சில பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதில் வந்து இவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணிட்டார். அதை தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு, மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பாடம். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததை ரத்னவேல் இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டார். என்னென்னா, நிஃப்டியில் வந்து மார்க்கெட்டை என்ன பண்ணுச்சு, நிஃப்டியில் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கிறாரு. அந்த என்ட்ரி வந்து எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காரு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அதான் ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் கிட்டத்தட்ட அதான் ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் அதான் ரெசிஸ்டன்ஸு. அப்போ இங்கேயும் அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்து 23 ரூபாவில் எடுத்து 131 ரூபாவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. பாராட்டுக்கள் ரத்னவேல். நீங்கள் வந்து இன்னும் கூட நிறையா வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்து இருந்தது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை சின்ன ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே இது போதும், 50 ரூபா போதும், 100 ரூபாவில் சூப்பர் ப்ராஃபிட்டு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா தோணியிருக்கும். இல்லை வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துருக்கும். மேலே இது வரைக்கும் வந்த உடனே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து காட்டுறானே, ஐயோ வந்த ப்ராஃபிட் வந்து போகுது, என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாமா, அது நிறையா சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு தேர்ந்த ட்ரேடராக வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஷோகாஸ் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே. நான் உட்பட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் பண்ணது.
23ல் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி 130 அவர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாருங்க இந்த ட்ரேடை. அவருடைய மெசேஜ் ஆனால் லுக் அட் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் 24,600 கால் எக்ஸ்பைரி லெவல் ட்ரேட் all because of your guidance and your last video information only we are making profits. I was entered the trade at 23 rupees and closed at 131. ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பயம் போகும். பயம் போச்சு அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. அப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு 2-3 வீடியோவில் கருணாகரன் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணேங்க. அவர் வந்துட்டு இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம் டு டைப் திஸ் மெசேஜ். டெய்லியும் வந்து எனக்கு ஒரு 10 ஹார்ட்டின் போட்டு சூப்பராக இருக்குது ஜி, செம்மையாக இருக்குது, நீங்கள் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு வந்து அப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் வந்து சொல்லணுன்னு அவசியமே இல்லைங்க. ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுத்தோன்னா வந்து அவர் கற்றுக்கிறாரு, நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து அவர் அந்த எங்கே ட்ரேட் எடுக்கிறாரு, ஏதோ அவரோட ஸ்டாப் லாஸு, எங்கே வரைக்கும் டார்கெட் வந்து போயிருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இதுலேருந்தே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மெத்தடோடைய சிம்பிளிசிட்டியும் வந்து அதே மாதிரி வந்து பவரையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்துட்டு அவர் வந்து மற்ற ஃபாலோவர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய மெசேஜ் வந்து அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் பண்ண வேண்டிய வேலையை அவரும் வந்து பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ இஸ் எக்ஸ்பீரியன்சிங், அதுதான் விஷயம். ஸோ தேங்க்யூ பிரதர். ஒரு 10 ஹார்ட்டின் பிகாஸ் ஆஃப் யுவர் என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஃபார் மீ, தேங்க்யூ அகேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட தினமும் ஒரு 2-3 தடவை வந்து அவர்கிட்டேருந்து நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் கூட நிறையா பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேறு எங்கேயும் டிவியேட்டே ஆகாதீங்க. டிவியேட் ஆகாமல் நீங்கள் இதை மட்டுமே பாருங்கள், போதும். ஸோ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்களை கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நிறையா விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு கடைசியாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நின்றுட்டேன். அதுவே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் நிறையா ப்ராஃபிட் பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்ட்ரி அட் எக்ஸிட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பாருங்கள். வாரத்துக்கு 1 பாருங்கள், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1 பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா ஒரு 5 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. எதுக்குன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா ஒரு சார்ட், அந்த சார்ட்டில் போயிட்டு நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் எதனா நடக்குதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வந்து நம்மளோட இது போயிடலாங்க. இன்றைக்கி நிஃப்டி வந்து நம்ம தனியாக வந்து எக்ஸ்பீரி ட்ரேடிங்கில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ₹1 அந்த ₹50 போச்சு, ₹60 போச்சு, ₹10 இருக்கிறதுலாம் வந்து ₹200 அந்த மாதிரி போச்சுங்க. ஸோ எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம். அதனால் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த லெவலில் ப்ரைஸ் வந்து கட் பண்ணணுன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். பண்ணுவனாங்கிறான். 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளே ஆகுது. இந்த இடத்த கட் பண்ணவே மாட்டான். இந்த இடத்த கட் பண்ண மாட்டான். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணிட்டான். நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் வந்து வந்துருச்சு. இங்கே போகணும், ஆனால் போக மாட்டான். இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபினான்ஸ் பட்ஜெட் வந்து வரப்போகுதுங்க. அந்த பட்ஜெட்டுக்காக ப்ரைஸ் வெயிட் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம், சும்மா ஒரு சந்தேகம், வைல்டு கெஸ் அப்படி தான் சொல்லணும், வைல்டு கெஸ். ஏன்னா இது வந்து ஒரு லோவாக எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியல. மேலே போன ப்ரைஸு கீழே வந்தது, கீழே இவ்வளோ தூரம் வர முடியல. மேலே போக முடியாமல் கீழே வந்தது, திரும்பவும் இந்த லோவை கட் பண்ணல, திரும்பவும் இன்றைக்கி வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த 9 நாளாக அவன் வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை. க்ளோஸ் இங்கே வச்சுருக்கானா, அதுக்கப்புறமா எங்கேயுமே வந்து அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸே வைக்கல, இன்றைக்கி வச்சிட்டான். ஸோ இதுவே வந்து நல்ல புல்லிஷாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சிக்னலுங்க. நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒன்றும் பெரிய மூமெண்ட்டு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேங்க.
அதனால் ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி எதனா கன்சால்டேஷன் பண்ணிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கு பட்ஜெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பட்ஜெட்டுன்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவனுடைய மூமெண்ட் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ எப்படியோ வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த பட்ஜெட்டுக்கு முதல் நாள் வந்து நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு ஓரளவுக்கு வைல்டாக வந்து கெஸ் பண்ணுவோம். பட் ஆனால் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்தது பார்த்தீங்களா, நியூஸ் கேண்டல் எப்படி இருந்தது, கீழே தன்னால் கீழே போயிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே ஃபுல்லாக ரெக்கவரி ஆனால் ஒரு 4-5 நாளில் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி நியூஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1008 வாய்ப்புகள் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போது 10 நாளாக நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த பிரேக்குக்கு. இந்த பிரேக் வந்து நடக்க மாட்டேங்குது. நடக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே வந்து முடிஞ்சதுன்னு பார்ப்போங்களா, என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்ததுன்னு பார்ப்போங்களா. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுங்க. ப்ரீவியஸாக ஒரு 5-6 நாளாக வந்து இந்த சப்போர்ட்லேருந்து தாங்க ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுது, வரும்போதெல்லாம் மேலே போயிடுது. அதே தான் இன்றைக்கும் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது மேலே போயிடுச்சு. ஸோ நல்ல அனுபவம் இருந்தால் மட்டுமே, அதுவும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த ட்ரேட் வந்து எடுத்துக்க முடியும். அதுவும் வந்து இந்த இடத்துலலாம் எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கிற டைமில் வந்து ஏதோ இந்த இடத்துலையோ எங்கேயோ வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போ நம்ம ட்ரேடை வந்து இன்றைக்கி வந்து எப்படி நம்ம வந்து எடுத்து வந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணால் சப்போர்ட்டில் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு மேலே போயிட்டான். மேலே போன ப்ரைஸு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்து திணற ஆரம்பிச்சிது. அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சுங்க. பொதுவாக நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நல்ல புல்லிஷ்னஸை பார்த்தோன்னே ப்ரீவியஸாக வந்து நம்ம இந்த லெவல்லையே ப்ரைஸ் வந்து 10 நாளாக வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனாலையும், நல்ல புல்லிஷ்னஸை வந்து இந்த சப்போர்ட்லேருந்து பார்க்குறதுனாலையும், நம்மளையே அறியாமல் நம்ம ஒரு பை ட்ரேடை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இனிஷியேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. அதுக்கு தான் நம்ம அனுபவம் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே மாட்டோம். ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு பை ட்ரேடை என்றைக்குமே எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட் தாங்க, ஏதோ ஒரு சப்போர்ட்டுங்க. மேலே போயிட்டு கீழே ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கோம், திரும்ப கீழே வரும்போது அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க கூட ட்ரை பண்ணலாமே ஒழிய, இந்த மாதிரி வேகமாக மேலே போயிட்டு இருக்கிறம்போது இந்த டாப்பில் போயிட்டு, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு நீங்கள் என்றைக்குமே வந்து பை ட்ரேடை ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே பை ட்ரேடை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதான் வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, ஆயில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆயிலு, அந்த மாதிரி வந்து பல சார்ட்டுகளை வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி தப்பாக ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேபிட்டல் வந்து சவுண்டாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விடுங்க. திரும்பவும் கண்டிப்பாக வந்து மேலே வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். லாஸை கூட நீங்கள் புக் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி என்னாச்சு, திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி லெவல் இதுங்க. இந்த லெவலுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் வந்து மேலேருந்து ஒரு பீரிஷ்னஸாக மார்க்கெட் வந்து கீழே வரும்போது நடுவில் ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தோன்னு தான் ப்ரைஸ் வந்து நின்றுச்சு. எவ்வளோ வேகமாக மேலே வந்தாலும் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 1 மணி நேரம் இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து பிரேக் ஆகி மேலே போச்சு. இந்த சீக்வன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் பிரேக் ஆகி மேலே போனான், ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் பிரேக் ஆகி மேலே போனான், ஒரு கன்சல்டேஷன் குட்டியாக பண்ணால் பிரேக் ஆகி மேலே போனான், ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் பிரேக் ஆகி மேலே போக முடியல, பிரேக் ஆகி லைட்டாக கீழே வந்து முடிச்சிட்டான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரீவியஸாக இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டை அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தோன்னு ரெசிஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு. இது கண்டிப்பாக நடக்கதாங்க போகுது. நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால வந்து நாளைக்கும் வந்து இது வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ண போதா, இல்லைனா நாளைக்கு வந்து ஓப்பனை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எதை எடுத்து ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் பார்த்திங்கன்னா 50 to 300ங்க.
50 to 300 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல நிறைய தடவை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருக்குது. வந்துட்டு புல்லிஷாக மேலே போகும்போது எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? மேலே 50 to 800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 50 to 800லேருந்து 50 to 300க்குள்ளார சூஸ் பண்ணணுங்க. அப்போ 50 to 300லேருந்து மேலெலாம் போகுது ப்ரைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட 50 to 800 இல்லை 50 to 700 கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாங்க. நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள். 50 to 700 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 50 to 700 மேலே ப்ரைஸு கீழே சப்போர்ட்லேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் 50 to 700 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து காலங்காத்தால் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப அந்த லெவலுக்கே வர முடியாமல் மேலே போயிருக்கிறான். எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ப்ரீவியஸ் டேஸோடைய ரெசிஸ்டன்ஸ் தான். நேற்றுக்கு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்துட்டான். இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி நேராக அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு தான் கீழே வந்தான். ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு கீழே வந்து திரும்ப மேலே வந்து பூமாலை என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. நீங்கள் செல் ட்ரை பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸில் வந்து செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாங்க. பாடி ஆஃப் த கேண்டில் மேலே வந்து கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸுக்கான லெவலுங்க இது. அங்கேருந்து ப்ரைஸ் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியகரமாக இன்றைக்கி எங்கே வந்துட்டு மேலே எவ்வளோ தூரம் போச்சோ அதே இடத்துக்கு தான் வந்தது. இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையே வந்து ட்ரேட் ஆகிருக்குதுங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கும் உங்களுக்கு வந்து நடக்கலை. என்ன அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே தான் க்ளோஸ் வச்சுதுங்க. விக்கு வந்து கீழே வந்து போச்சுங்க. ஆனால் பாடி வந்து மேலே தான் க்ளோஸ் வச்சுது. நம்மளுக்கு பாடி க்ளோஸ் பண்ணுறது தான் கணக்கு. அப்போது இந்த இடம் வந்து ப்ரீவியஸாக 395 ஒரு 400ன்னு வச்சுக்கோங்க. 400லேருந்து எங்கே போனான்னு பாருங்கள், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் போகணும். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக போய் தொட்டிருக்கிறான் 600 625. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் பாடியிலே வந்து எக்ஸிட் பண்ண தான் பார்ப்போம். இந்த கேண்டில் நல்லா புல்லிஷாக மேலே போனதுனால மேலே இந்த இடத்துல கூட 600 அப்படிங்கிற இந்த லெவலோட நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ப்ரைஸ் போனது இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. எங்கே 50 to 700 கால் ஆப்ஷன். எந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து போகும்போது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கூட போதும். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா திரும்ப மேலே தான் போச்சு. சரி, ஓகே. 50 to 800 கால் ஆப்ஷன் என்ன நடந்துருப்பாருங்களா? 50 to 800 கால் ஆப்ஷன்லேயும் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போனோன்னா கீழே வந்தது. இன்றைக்கி ஒரு சப்போர்ட் எடுத்தது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு திரும்ப கீழே வந்து தானே மேலே போச்சு. அந்த லெவலில் பாருங்கள், திரும்ப வந்து அந்த பாடி வந்து கட்டே பண்ணியிருக்காது. இந்த லெவல்லேருந்து 360 அப்படிங்கிற லெவல்லேருந்து 575 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்த பாடியிலே எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு 550 அப்படிங்கிற ரேஞ்சில் இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிருந்துடலாம். சரி, ஓகே. இப்போது மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஒரு மிடில் 50 to 500, இப்போ இங்கே 50 to 300 இருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. நான் 50 to 500 இந்த மணிலே நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 50 to 500 கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட அதுவும் வந்து ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்துச்சு. காலையில் ப்ரைஸ் ஆரம்பிக்கும் போது அது கீழே வந்துட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுருக்குது. திரும்ப கீழே அந்த லெவலுக்கு வந்துட்டு திரும்ப மேலே எங்கே போயிருக்கிறான், எக்ஸாக்டாக நேற்றோட ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணியிருக்கானா. கீழே வந்து மேலே பூமாலை போயிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கான், மேலேருந்து கீழே வந்துருக்கிறான். திரும்ப வந்து அந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து உங்களுக்கு சரியாக கீழே போய் வைக்கல. 1 hour இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து சுற்றி சுற்றி வந்தாலும் இன்னைக்கு லெவலுக்கு கீழே போகவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கே போயிருக்கிறான், நீங்கள் 478 480 480லேருந்து எங்கே போயிருக்கான், 730 வரைக்கும் போயிருக்கான். நம்ம எங்கே க்ளோஸ் பண்ணுவோம், 700 ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பாடி ஆஃப் த கேண்டில் இங்கே இருக்குது. 700 அப்படின்னு இது ஒரே கேண்டில்லே வந்து மேலே போனதுனால 710 வரைக்கும் 715 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 700லேயே க்ளோஸ் பண்ணிடுவோம். வை? பிகாஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த பாடி எடுத்துக்கலாம், இல்லை இந்த பாடியும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பாடியில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. விக்கு வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அது ஹிட் ஆகிருக்குது. பட் ஆனால் விக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லைங்க. நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் விக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விக்கு லெவலில் தான் செல் என்ட்ரி இதில் வந்து எடுக்கணும்.
அதே மாதிரி திரும்பவும் மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விக்கில் தான் எடுக்கணுமே ஒழிய மற்ற இடங்களில் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது 52,700 பார்த்தீங்க, 800 பார்த்தீங்க, 52,500 கூட பார்த்தீங்க. ப்ரீவியஸாக கூட என்ன நடந்திருக்குது இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ப்ரீவியஸாக கூட என்ன நடந்துட்டு பாருங்கள், அந்த லெவலை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் எங்கே போயிருக்கிறான், சும்மா இந்த இடத்துலேருந்து மேலே ஒரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு படா ஹை. இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். இந்த லெவலை கட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் பாடி க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருக்கான் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்து மேலே போனால் பார்த்தீங்களா எங்கே போயிருக்கான் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கும். ஒரே இடம், அதே இடத்துக்கு தான் போயிருப்பான். அந்த இடத்த வந்து தாண்டி வந்து அவன் வந்து போகவே மாட்டான். அங்கேருந்து கீழே வரும்போது எங்கே வந்திருக்கிறான், இந்த லெவலு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க அப்படின்னா பாடி ஆஃப் த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வச்சான், உள்ளே தான் வச்சான், இங்கே வச்சான். அப்போ மேலே போய் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, வராமல் மேலே போகும்போது என்ன பண்ணான், இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஃபஸ்ட் டைம் கவனிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அந்த லோக்கே வந்துட்டான். மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த இடத்துக்கு வர முடியல, வராதனால மேலே போய். இதுதான் நம்மளுக்கு சிக்னல். பையர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு. மேலே கொண்டு போயிட்டாங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போனோன்னே என்ன பண்ணான், திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்தான், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போனான், திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்தான், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போனான். இதை நம்ம ஃபாலோவர் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து பிடிச்சிருக்காரு. நிஃப்டி கண்டிப்பாக எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் வந்து பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தாச்சு. நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து என்ன நடந்துருக்குது, சென்செக்ஸில் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், சென்செக்ஸ் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே ப்ரைஸ் வந்து இருந்ததுங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் லெவலுங்க. ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இன் 1 hour. 1 ஹவரில் பாக்ஸ் பேட்டர்ன். இந்த 1 hour பாக்ஸ் பேட்டர்னை அழகாக ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சு. திரும்ப ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மறுபடியும் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி இன்னும் வந்து மேலே போகுது. எப்போவுமே இந்த பாக்ஸை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், நல்லா வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணதே நல்ல வால்யூமோட வந்து தான் பிரேக் ஆச்சு. நான் அங்கேயே செட்டில் ஆன மார்க்கெட்டை இன்றைக்கி அதையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ புரியுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வேலை செய்யுது. திரும்ப அந்த விஷயத்தையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. போர் உங்களுக்கு அடிக்கவே கூடாது. ஏன்னா சார்ட்டில் கேண்டில் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சினிமாவா, ஏன்னா காமெடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ரொமான்ஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வந்து ஃபைட் சேர்த்துக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இதில் வந்து கேண்டில்ஸுக்கு தான், இது ஹையர் ஹை லோயர் லோ தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். திரும்ப நீங்கள் அதே தான் பார்ப்பீங்க. இதை மாஸ்டர் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டும் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி, ஓப்பனை என்ன பண்ணியிருக்கிறான், நீங்கள் டெஸ்ட்டு பண்ணும்போது வந்து அதுதான் பண்ணணும். ஓப்பனை வந்து கீழே பண்ணியிருக்கிறான், கீழே போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே வந்துருக்கிறான். எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே அப்படி தேங்கிட்டான் பாருங்கள், தங்கிட்டான். இந்த லெவலை வந்து எப்போ வந்து பிரேக் பண்ணணும், அப்போ தான் மேலே போகணும். மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா இன்னும் கீழே போய் புது லோ வைப்பான். புது லோ வைக்காமல் மேலே வந்தான், சின்ன ரிவர்சல் மேலே போனான், சின்ன ரிவர்சல் மேலே போனான், சின்ன ரிவர்சல் முடிஞ்சு போச்சு சென்செக்ஸ் இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு இருக்கும்போதே நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் எதுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது உங்களோட டார்கெட்டு. ஏன்னா ப்ரீவியஸாக எதனாச்சும் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டார்கெட்டை ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். இங்கே போவோம் அங்கே போவோம்னு நீங்கள் வந்து சொல்லிடலாம். இதில் வந்து உங்களுக்கு டார்கெட்டே இல்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான். ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு போயிட்டு ஒரு புல் பேக் வந்தான்னா திரும்ப போகும்போது வந்து நம்ம டார்கெட் வந்து இந்த லெவலுக்கு போகும்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு மேலேருந்து கீழே வருது ப்ரைஸு, எங்கெங்கே போகும், இங்கே சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம் இந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு. திரும்பவும் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆனானா எங்கெங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த சப்போர்ட்டுக்கே வர வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இன்னும் கீழே போவோம், அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது, ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் இப்போது பின்னாடி வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியே இல்லை அப்படின்னா
நீங்கள் இது எங்கே போகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. போகுது புல்லிஷாக மேலே போகுது, எவ்வளோ தூரம் போகும், வாட் இஸ் அ டார்கெட்டு, ஃபிப்னாச்சி போட்டு நான் பார்க்கவா, எதுவுமே போட வேணாங்க. ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ புல்லிஷாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கீழே வந்ததுன்னா கீழே விட்டு விட்டு வாங்கினீங்கன்னா அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான். ஸோ அடுத்து யூனியன் பட்ஜெட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து சாதக பாதகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு கண்ணா பின்னான்னு ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ட்ரேட்ஸை ஒன்று ரொம்ப லிமிட்டட் கேபிட்டலில் வச்சுருந்தீங்கன்னா கம்முனு வேடிக்கை மட்டும் பாருங்கள், கையை கட்டிட்டு, இல்லை பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு சரியான கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, எதனாச்சும் நல்ல ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா, நல்லா சப்போர்ட் லெவல் வரைக்கும் வருது அப்படின்னா, யூ கேன் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு print a bullish candle and then you can enter a trade. சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்துருவோங்க. நம்ம கமாடிட்டி பார்த்துடலாங்க. கமாடிட்டியில் வந்து கோல்டு சூப்பராக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. நம்மளோட டார்கெட்லாம் அடுத்து வந்து அவன் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்ன டார்கெட்டு நம்ம என்ன வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டாகி கீழே வரும்போது ஃபஸ்ட்டு ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, தேர்டு வந்து இது கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லைனா கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் ஹையே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துலேருந்து மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு, கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு. இந்த லெவலை கட் பண்ணி கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பார்த்தீங்களா. திரும்ப வரும்போது இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் மேலே வந்தான், ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். ஸோ மேலே உங்களுக்கு வந்து புதுசாக உங்களுக்கு வந்துட்டு எதுவும் வந்து ஹை பண்ணாதனால, ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஐடியா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க் பண்ணிங்க, அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்தான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க் பண்ணிங்க, அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் தான் பண்ணால் அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இப்போ அல்டிமேட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அந்த டார்கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஐடியா. ஸோ இந்த ஐடியா நீங்கள் மனசில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போல்லாம் கீழே வரோனோ அப்போல்லாம் தான் நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்க. சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பை வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கிறீங்க. ஏன் அதை மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது, புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்குது. அப்போ நேற்று கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹை வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன பண்ணியிருப்பாருங்க, மேலேருந்து கீழே வந்திருக்கான், ஒரு கன்சல்டேஷனு கீழே, ஒரு கன்சல்டேஷனு கீழே, ஒரு கன்சல்டேஷனு, இதை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து மேலே எங்கே ஓப்பன் ஆகிருக்கான், இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிட்டான். இந்த ரேஞ்சை திரும்ப வந்து பிரேக் பண்ண முடியாதனால கீழே வந்துட்டு இருக்கான். ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு வந்தானா இட்ஸ் a குட் பிளேஸ் டு பை. இங்கே நீங்கள் பை பண்ணால் என்ன பண்ணுவீங்க, கேண்டில் ஸ்டிக் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, பாடி இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். ஏன்னா மெத்தடு வந்து ரொம்ப 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 சிம்பிளுங்க. ஏன் பை பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது, ட்ரெண்டு பையில் இருக்குது. டார்கெட் எங்கே இருக்குது, நம்மளுக்கு டார்கெட்டு மேலே இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டை போய் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு எதனாச்சும் உங்களுக்கு வந்து இதில் வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு ட்ரெண்ட் ஐட்டம் இருக்குது. கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். ஒரு வேளை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டான் அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் பேட்டர்னு இந்த மாதிரி வரும். திரும்ப வந்து வரலாம், இல்லை வராமலேயே கூட இப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து இன்றைக்கி என்ன தான் XAUSD வந்து உங்களுக்கு நல்ல புல்லிஷாக வந்து மேலே போயிட்டு இருந்தாலும், இவன் வந்து இந்த மாதிரி வந்து கன்சல்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சு ட்ரெண்டாக ஆரம்பித்தானா மார்க்கெட்டு, ட்ரெண்டுன்னா எது சொல்கிறான், இதுதான் ட்ரெண்டு. ஸோ பியரிஷாக கீழே வந்துருக்கிறான் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் ஆகி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், புல்லிஷாக வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்சல்டேட் பண்ணோம் மார்க்கெட்டு. கன்சல்டேட் பண்ணி ஒரு தடவை ட்ரெண்டு ஆரம்பித்தானா வி கேன் கெட் இன் டு த ட்ரேட்ஸ். இப்போ இதில் கூட நம்மளுக்கு எங்கேயா ட்ரேடு இருக்குதான்னு பார்ப்போங்களா. இவ்வளோ லோவாக வந்தான்ல, இவ்வளோ லோவாக வந்தான், அடுத்த தடவை அந்த லோவை டச் பண்ணோன்னா மேலே போனோன்னா, நெக்ஸ்ட் டைமு இந்த லோவை டச் பண்ணோன்னா தான் மேலே போனானே ஒழிய இந்த ஹையை கட் பண்ண முடியல. இங்கேருந்தே வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறான், இந்த ஹையை அவனால் கட் பண்ணவே முடியல. ஹையை கட் பண்ண முடியாதனால லோக்கு வந்தான், லோவையும் கட் பண்ண முடியல. இந்த இடத்துல ரொம்ப மார்ஜினலாக க்ளோஸ் வந்து கீழே வச்சான், திரும்ப வந்து மேலே போயிட்டு இருக்கான். இட்ஸ் ட்ரைங் டு கோ அப்.
என்ன சீக்வன்ஸு, மேலேருந்து கீழே வந்தான், மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான். இப்போ மேலே போயிடணும்னா இந்த லெவலை கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கீழே இப்படி வந்தானா இந்த லெவலை கட் பண்ணாமல் இருந்தான்னா அப்புறம் அடுத்த தடவை இப்படி போயிட்டு புல்லிஷாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பியரிஷ்னஸை ஒரு வேளை கண்டினியூ பண்ணான்னா அடுத்த லோ எங்கே வர வாய்ப்பு இருக்குது, இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரா பண்ணி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். இதுதான் சப்போர்ட்டு. இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டு. மேலேருந்து கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வர வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா மேலே இப்படியே போகிறதுக்கு தேர்ஸ் எ பிக் சான்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. கோல்டு வந்து இதான் நடந்துகிட்டு இருக்குது. சில்வரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சில்வர் வந்து 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருந்ததுங்க ப்ரைஸு. எத்தனை தடவை இந்த சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அத்தனை தடவையும் வந்து மேலே தான் போச்சு. பட் ஆனால் என்னாச்சு, நேற்றுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுங்க. ப்ரைஸ் வந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கூட அப்படியே வந்து அந்த ரேஞ்சையே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் இன்னும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா இந்த சப்போர்ட்டை வந்து அவன் விடுற மாதிரி இல்லை, அப்படியே அந்த சப்போர்ட்லேயே நின்றுட்டு இருக்கிறான். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நடக்கலைங்க. இந்த மாதிரி ஒன்றுமே நடக்காத போது நீங்கள் ட்ரேடு என்றைக்குமே வந்து எடுக்காதீங்க. எதாவது நடக்கணும், அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்டுக்குனா வரட்டும், வந்ததுக்கப்புறமா யூ கேன் கோ வித் ஏ பை ட்ரேட். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பைன்னே சொல்கிறோன்னா, மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய பையை பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும், உங்களுடைய செல்லோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒருவேளை தப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் இந்த இடத்துல தப்பாக நீங்கள் பை பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு மூமெண்ட்டை பார்க்குறீங்க, பார்த்துட்டு பை பிரேக் அவுட்டுன்னு நினச்சி பை பண்ணிடுறீங்க, கீழே வர்றான், பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ட்ரெண்ட் இஸ் அப், கண்டிப்பாக மேலே வந்துடுவான். அதே இது நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்டு அப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு திரும்ப எப்போ வருவான்னு தெரியாது. வருவான், ஆனால் எப்போ வருவான்னு தெரியாது, ரொம்ப லேட் ஆகலாம், இல்லை வராமலே கூட போயிடலாம். ஸோ ட்ரெண்டு வந்து ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டில். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ட்ரேட் எடுத்து பழகிடுங்க. க்ரூட் ஆயிலில் என்ன நடக்குது, நேற்று பேசணும் பார்த்தீங்களா? க்ரூட் ஆயிலில் நேற்று என்ன பண்ணால் எக்ஸாக்டாக சப்போர்ட்டுக்கு வந்தான் பாருங்கள். எக்ஸாக்டாக சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சும்மா நேற்று வந்து வீடியோலேயே சொன்னோன்னு நினைக்கிறேங்க. என்ன ஆச்சு, இங்கேருந்து வந்து நேராக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டான். எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ரிஜெக்ட் ஆகி பொறுமையாக வந்து கீழே வர மாதிரி வந்துட்டு இருக்கான். இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணலாமா? கீழே உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து வரலைங்க. கீழே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மேலே கீழே வந்து மேலே போச்சு, கீழே வந்தது மேலே போகுது, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தாலும் அப்புறையே வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து இதில் வந்து சரியாக வந்து அமையலை, அதனால் அந்த பேட்டர்ன் நம்ம திங்க் பண்ண முடியாது. பட் இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு சப்போர்ட்டுக்கு வந்தான்னா we are going to take a buy trade. அவரோட டார்கெட் எது, அவரோட டார்கெட் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலுக்கு வரும்னு எதிர்பார்த்தா அந்த லெவலுக்கு வந்துட்டான். அடுத்த தடவை கீழே வந்து மேலே போனான்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சப்போர்ட்டுக்கு பதிலாக பையை எடுக்க வேண்டியதான், பையை எடுத்துகிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், மேலே போச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் ப்ராஃபிட்டை. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கீழே வந்தான் அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? ஸோ இது வந்து 5 மினிட்ஸில் போய் நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படி தெரியுது. ஸோ 1 ஹவரில் எப்போவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்ச உடனே 5 மினிட்ஸில் போயிட்டு வாட் இஸ் ஹேப்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்குங்க. ஸோ காலையில் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து மூவ்மெண்ட் இருந்தது, அப்புறம் திரும்ப வந்து மேலே போகும்போது மேலே வர முடியாமல் கீழே வந்தான். அதுலேருந்து வந்து ப்ரீவியஸ் ஹையை கட்டே பண்ண முடியாமல் கீழே போயிட்டு இருக்காங்க. இந்த ஹையை கட் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக போயிருப்பான். இந்த ஹையை டச் பண்ணோன்னே போயிட்டான் பாருங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்தும் வந்து கீழே போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ 1 ஹவரை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் இருந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோமா, இல்லைனா இதுலேயே வந்து சீக்வன்ஸ் ஆரம்பித்தான் ஹையர் ஐ பண்ணணும் அப்படின்னா இது வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால வி கேன் வெரி வெல் கோ ஃபார் அ பை ட்ரேட்
ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடைக்கணும். சிக்னல் கிடைச்சதுன்னா வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். சரிங்களா? சரி, ஓகே. நேச்சுரல் கேஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, நேச்சுரல் கேஸ் ரொம்ப நாளாக கீழே போயிட்டு இருக்குங்க. ரொம்ப 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 நாளாக கீழே வந்து போயிட்டு இருக்குது. தயவுதாட்சணமே இல்லாமல் கீழே போயிட்டு இருக்கிற ஒரே கமாடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கம்ப்ளீட்டாக கீழே போகுது. மேலே வரும்போதெல்லாம் கீழே போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது. அந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குதுங்க. எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துருச்சு, ப்ரைஸு தடுமாறிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து, இப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸ் கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு இப்படி மேலே வரோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம செல் ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸில் இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நடந்துருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்துட்டு மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் கீழே வந்து மேலே வர முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்து மொத்தமாக கீழே வந்துட்டான். ஸோ இது எல்லா சார்ட்லேயும் நடக்குது, இதே தான் நடக்குது. அதனால் இதில் எந்த குழப்பமுமே இல்லைங்க. பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாத்துலேயும் இதே நடக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுக்கான ட்ரேடு வரும்போது அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடாமல் எடுத்து நீங்கள் நிறையா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய வந்து பயிற்சி பண்ணினீங்கன்னா இதை கண்டிப்பாக முடியும். வேறு புது தகவலோடு நான் அதான் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங் நான் மறந்துடாமல் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேங்க கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப நன்றி. வணக்கம்.